அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவல்துறை பகுதியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுலேயும் கடற்கரை பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கடற்கரை பகுதிக்கு மிக அண்மையாக இருக்கிற காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெட்டு கிணறு ஒன்று காணப்படுது. அதாவது சிறிய சிறிய கற்களை கொண்டு கட்டப்பட்ட வெட்டு கிணறு தான் காணப்படுது. இந்த கிணற்று தண்ணி நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதே நேரம் இந்த இடத்துல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா லைன் தண்ணி, அதாவது அரசாங்கத்தால் வழங்கப்படுற லைன் தண்ணி இந்த இடத்துக்கு அருகில் மிக அருகாமையில் இருக்கிறபடியா நீங்க இந்த காணியை வந்த சந்தர்ப்பத்தில் நல்ல தண்ணி வேணும்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இந்த காணிக்குரிய எல்லைகள் சிறந்த முறையில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் அதை வச்சுக்கொண்டு காணியை அளந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது உறுதியின்படி இந்த காணியின் அளவு 19 பரப்பு. இந்த 19 பரப்பு சம்பந்தமான மேலதிக விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா அதுக்காக நான் இந்த காணொலியின் மேல் பகுதியில் ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள், அதாவது விலை, அளவு, உறுதி சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொண்டு நீங்க இந்த காணியை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த காணிக்கு நீங்க வர வேணும்னு சொன்னா ஊர்காவல்துறை அம்பலவாணர் வீதிக்குள்ள வரலாம். அதாவது இந்த காணி கடற்கரையிலிருந்து இரண்டாம் காணியாக காணப்படுது. அதாவது இந்த காணிக்கு முன்னுக்கு ஒரு காணி, அடுத்தது கடற்கரைக்குரிய அந்த ரிசர்வேஷன் லேண்ட், அடுத்தது கடற்கரையாக தான் காணப்படுகிறது. அதோட இந்த காணியின் உரிமையாளரின் கூற்றுப்படி இந்த காணி இந்த காணியின் நிலம் பாத்தீங்கன்னு சொன்னா புகையிலை செய்கைக்கு உகந்ததாகத்தான் காணப்படுகிறதாக சொன்னார். தான் ஆரம்பத்திலே புகையிலை செய்கை செய்ததாகவும் தற்போது பண வசதியின்றி இருப்பதால் அதை தவிர்த்து விட்டதாகவும் சொன்னார். எனவே இந்த காணி புகையிலை செய்கைக்கு மிக உகந்த காணியாக காணப்படுகிறது. அதே நேரம் இந்த காணி பாத்தீங்கன்னு சொன்னா கடற்கரைக்கு மிக அருகாமையில் இருக்கிறதால நீங்க இங்க இதுல ஃபேக்டரிகளை அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கடல் உணவு சார்ந்த ஃபேக்டரிகளை அமைக்கிறதுக்கு சிறந்த இடமாகத்தான் இது காணப்படுது. அல்லது நீங்க கலெக்ஷன் சென்டர்கள் நீங்க அமைக்கிறதுக்கு சிறந்த இடமாக காணப்படும். இந்த காணிக்குரிய பாதையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாதை மண் பாதையாக காணப்பட்டாலும் இந்த காணி பிரதான பாதைக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. அதே நேரம் உரிமையாளரால் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா இந்த காணிக்கு அருகாமையில போற மண் பாதை விரைவில் தார் பாதையாக செப்பனிடப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதோட இந்த காணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா பயன் தர்ற விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பெனை மட்டும்தான் நிக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 பெனை கிட்ட நிக்குது. வாங்குவதற்கு ஆர்வம் உள்ளார்கள் நீங்கள் வேணும்னு சொன்னா இந்த காணொலியின் மேல் பகுதியில் இருக்கிற தொலைபேசி இலக்கத்தோட உடனடியாக தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து இது போன்று உங்களிடம் விற்பதற்கு உள்ள சொத்துக்கள், வாகனங்கள், கடைகள், கட்டடங்கள் போன்றவற்றை விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எமது சேனலது தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் இந்த காணொலியின் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியை பொறுத்தவரையில் நான் மேற்கூறிய விடயங்களுக்கு மட்டுமல்லாமல் நீங்கள் குடியிருப்பு தேவைகளுக்கும் இந்த காணியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஊர்காவல்துறையை பொறுத்தவரையில் மிகவும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இது போன்று மற்றுமோர் விளம்பர வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.